ஓம் நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, கோகடியாண்ட குருமணிதந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் வேந்தனடி வெல்க, மாய பிறப்பருக்கும் மன்னனடி வெல்க, திண்டிவனத்தில் வீற்றிருக்கும் ஆடலீஸ்வரா நமக. என்றென்று போற்றி பொழுதிருந்தே பொய் கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்கரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லரில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தில்லையம்பலம். ஓம் நம சிவாய. சிவாய சிவாய நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவபுராணம் படிக்காமல் வெளியில் வரவே மாட்டேன். அது 5 நிமிஷம் ஆகும், பரவாயில்ல இன்னிட்டு உட்காந்து சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வருவேன். நான் 85 இந்த ஊருக்கு திருமணமாகி வாழ்க்கப்பட்டேன். அன்னையிலேருந்து ஆடவல்லீஸ்வரர் எனக்கு அந்த ஈர்ப்பு இங்கே வந்துச்சு, ஐயா மேலே வந்துச்சு. பிரகன்நாயகியும் ஆடவல்லீஸ்வரரும் என்னோட அப்பா அம்மா என்னை கருவில் சுமந்து வளர்த்தவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஆனால் என்னை பெற்ற தாய் தந்தை உண்மையிலும் இவர்கள்தான். என்னுடைய அம்மையப்பன் ஆடவல்லீஸ்வரரும் பிரகன்நாயகன் தான். எங்கே வேணாலும் எனக்கு சிவன் தான், சிவனும் அம்பாளும் தான் எனக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் எனக்கு வாழ்க்கையில் வழி நடத்தி என்னோட கூட இருந்து செய்கிறது இந்த சிவனும் அம்பாளும் தான். ஆடவல்லீஸ்வரரும் பிரகன்நாயகன். குரு பகவானை பற்றி சொல்லணுன்னா, இந்த குரு பகவானுக்கு ஒரு தடவை கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டுச்சான். அந்த கர்வம் ஏற்படும் போது சாபம் கொடுக்குறாரு பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவர் சாபம் கொடுத்து இது பண்ணாக்கா என்ன நிவாரணம் அப்படின்ட்டு அவர்கிட்டயே கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் இந்த இடத்துல சிவன் கோயிலில் பிரம்ம தீர்த்தன்ற ஒரு தீர்த்தம் நீர் உருவாக்கி அதில் நீங்கள் வழிபடும்போது அங்கே உங்களுக்கு சாப நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார். அதனால் இந்த முன்னோருன்றதுக்கு வழிபடும்போது இந்த சாப நிவர்த்தி கிடைக்குது. இந்த அவர் பிரம்மா சொல்லி அந்த தீர்த்தத்தை உருவாக்குனதுனால அந்த தீர்த்தத்துக்கு பேரே பிரம்ம தீர்த்தம். அங்கே இருந்து தங்கியிருந்து தவம் இருந்து இந்த சிவனை வழிபட்டு இது பண்ணதுனால குரு பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது. இங்கே 3 குரு பகவான் விசேஷம். ஏன்னா நவகிரகத்தில் இருக்கிற ஒரு குருவும் சரி, இங்கே சிவனே குருவாக இருக்கிறார், தெற்க பார்த்து இருக்கிறதுனால அவரே குரு வடிவாக தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக குருவாக சிவன் இருக்கிறதுனால இங்கே சிவன் ரொம்ப 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 விசேஷம். இந்த சிவனை நீங்கள் என்ன வேண்டி கும்பிட்றோமோ, குரு தோஷமோ, குழந்தை இல்லையா, மாங்கல்ய தோஷமா, திருமணமாகவில்லையா, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பணம் நம்மளுக்கு சரிவர வரவில்லையா, யார் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் கூட வியாழக்கிழமை தோறும் இங்கே வழிபடும்போது இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கே பிரம்மாவுக்கும் நவகிரக குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபடும்போது அதற்குண்டான நிவாரணம் கிடைக்கிறது. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு வியாழக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வராங்க. நிறைய பேருக்கு இங்கே குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, திருமணம் ஆகியிருக்கு. யாருக்கெல்லாம் பண பற்றாக்குறை வருமானம் வரலையோ அவங்கெல்லாம் வருமானத்துக்கும் வழி வகுத்து கொடுத்துருக்காரு. இந்த சிவன் அவ்வளோ ஒரு சாநித்தியம்னால வார்த்தைகளால் சொல்லி அளவிட முடியாது.
இந்த வன்னி மரம் வந்து ரொம்ப தலவிருட்சம். இங்கே இந்த வன்னி மரத்தை பார்த்திங்கனாக்கா அது அடியில் நாகரும் கணேசரும் இருக்காங்க. யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷங்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷங்கள் இருக்கோ, அவங்க வந்து இந்த வன்னி மரத்து கீழே இருக்கிற விநாயகரையும் இந்த நாகர்களுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபடும் போது இந்த ராகு கேதுக்களோட தோஷம் விலகுது. ஏன்னா மெயினாக வன்னி மரம் வந்து சூரிய பகவானோட சிவனோட தல விருட்சம். அந்த சிவனும் வன்னி மரமும் சேர்ந்து ஒரு சேர வழிபடும் போது சிவனுக்கு கோளறுபதிகத்திலே திருஞான சம்பந்தர் அப்படி தான் சொல்லியிருக்கார். ஏன்னா என்னை வந்து யார் வழி கோளறுபதிகம் சொல்லி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நவ கிரகங்களினால எந்தவித தோஷமும் இல்லை அப்படின்றத சொல்லி தான் உறுதிட்டு சொல்லியிருக்கார். அதனால் இந்த வன்னி மரத்து விநாயகரை வணங்கும்போது ராகு கேதுக்கள் தோஷம் வருவதில்லைன்றது ஆணித்தரமாக திருஞான சம்பந்தருமே அறுதிட்டு சொல்லும்போது நம்மளும் அறுதிட்டு சொல்லலாம். இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு ராகு கேது தோஷம் வராது. இவ்வளோ பெரிய கோயிலில் நம்ம வணங்குறோன்னா ஒவ்வொரு சன்னதியும் நம்ம பார்த்து 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 கட்டியிருக்கார் சோழர். நம்மளுக்கு முதல்ல பார்த்தோம்னா நால்வர், நந்தி மண்டபம், துவஜஸ்தம்பம், நந்தி மண்டபம். அதுக்கு அடுத்து வந்தோம்னாக்க நால்வரை வணங்கின பிள்ளையாரை வணங்கின உடனே முருகர், இவர் ஐயப்பன் இருக்கார். அவரோட 3 புத்திரர்களும் லைனாக இருக்கிறதே இந்த கோயிலோட மிகச்சிறந்த ஒரு பாக்கியம்னு நினைக்கணும் இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு எல்லாமே. ஏன்னா சிவனோட 3 புத்திரர்களுமே லைனாக இருக்காங்க. அதை கடந்து வந்தாக்கா சிவன், ஈஸ்வரி, இங்கே 3 அம்பாள் இருக்காங்க. அங்கே ஒரு ஈஸ்வரி, இங்கே காமாட்சி, அங்கே பிரகன்நாயகி. 3 அம்பாளுமே இங்கே நம்ம எப்படி படி சொன்னோமோ 3 படிகள் கடந்து வரணும்னு சொல்லமோ அதே மாதிரி இங்கே 3 அம்பாள்களையும் வணங்கத்தான் எந்த ஒரு நற்காரியங்களும் நல்ல இதுவும் தெய்வீக சிந்தனையும் ஆன்மீக இதுவும் வந்து வளருது. இந்த கோயிலோட 63 நாயன்மார்கள். அடுத்தது பார்த்தோம்னா இங்கே மகாலட்சுமி. எல்லா சிவன் கோயிலுமே கஜலக்ஷ்மின்ற அம்பாளை நம்ம மகாலட்சுமியை வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தா விசேஷமான ஜேஷ்டா தேவி. இந்த நம்ம ஜோதிடத்திலேயே சொல்லுவாங்க, தைத்துளை கரணத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுக்கு அந்த மிருகம் வந்து கழுதை. அந்த கழுதைக்கு வந்து இது வழிபட்ட இது வந்து சனியோட புத்திரன் தான் ஜேஷ்டாதேவி, சனியோட அம்மா, சனி பகவானோட அம்மா ஜேஷ்டாதேவி. அந்த ஜேஷ்டாதேவியை வணங்க இன்றைக்கி பாருங்கள் சனிக்கிழமை, இன்றைக்கி ஸ்திரவாரன்றதுனால தான் நான் உடுத்திய உடை கூட நான் நீல வண்ணத்தில் உடுத்தியிருக்கேன். ஏன்னா அந்த ஜேஷ்டா தேவியை பற்றியும் சனீஸ்வர பகவானோடைய பற்றியும் இந்த நம்ம சிவனோட பற்றியும் சொல்லும்போது அதுக்குண்டான நிறங்களை நம்ம அணியும் போது அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த ஜேஷ்டா தேவியை சனிக்கிழமை 9:10 ராவு காலத்தில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த தைத்துளை கரணம்ன்ற இருக்கிறவங்களுக்கு நிறைய நற்பலன்களை சுக்கிர பகவான் அள்ளி 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 தருவார். அதனால தான் இங்கே பக்கத்திலே மகாலட்சுமியும் ஜேஷ்டாதேவியும் ஒரு சேர இருக்கிறாங்க. அது இந்த கோயிலோட ரொம்ப புராதனமான விஷயம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு துவாரபாலகர் பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கத்தில் பால் சொரிஞ்சிக்கிட்டு மாடு இருக்கும். இதுதான் இந்த சிவன் கோயிலோட மெயினான தத்துவம். என்ன தத்துவம் அப்படின்னா, ராஜாக்கள் அந்த சோழர்கள் ராஜாக்கள் காலத்தில் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் இவர் மாடு மேய்க்கிறதுக்காக ஒரு கூட்டமாக அனுப்பியிருப்பார். அந்த கூட்டத்தில் ஒரு மாடு மட்டும், அந்த காராம்பசுவான ஒரு மாடு மட்டும் டெய்லி அந்த லிங்கத்துக்கு பால் சொரிஞ்சிட்டு இருந்துதான். இவர் ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தேகம், ஏன்னா எல்லா மாடும் பால் கறக்குது, இந்த ஒரு மாடு மட்டும் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடு மேய்க்கிறவர்கிட்ட வந்து சொல்கிறார். அந்த மேய்க்கிறவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நான் அடுத்த நாள் பார்த்துட்டு வாப்பா, ஏன் இது பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு வரும்போது அப்போ பார்த்தாக்கா அந்த சிவலிங்கம் மேலே அந்த மாடு வந்து பால் சொரிஞ்சிட்ருக்கதை அந்த இதை பார்க்குறான். பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா வந்து என்ன பண்ணுறார், மறுநாள் தானே மாற்று உருவம் கொண்டு எடுத்து வந்து அந்த மாடு எங்கே பால் கறக்குது என்னன்றதை
பார்க்கறதுக்காக மாறு வேடம் கொண்டு இங்கே வந்து பார்க்குறார். கரெக்டாக அந்த மாடுவானது அந்த டைமுக்கு அந்த சிவலிங்கம் மேலே அழகாக பால் சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து ராஜா வந்து ரொம்ப வியந்து போகிறார். ஆஹா, இங்கே என்னவோ இருக்குது, அதனால தான் இந்த மாடு வந்து இங்கே பால் சொரியுது, இல்லைன்னா வேறு எங்கன்னா சொரியலாம் இல்லையா, எங்கே வேணாலும் கறக்கலாம் இல்லையா, ஏன் இங்கே மட்டும் கறக்குது அப்படின்றத பார்த்து ஆட்களை வச்சு அங்கே தோண்ட சொல்கிறார். தோண்டும் போது பார்த்தா அங்கே அழகான சிவலிங்கம் இருக்குது. அவர் தான் ஆடவல்லீஸ்வரர்னு அவருக்கு நான் திருநாமம் வச்சு அதை வழிபாடு செய்யறதுக்காக இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறார். இந்த கோயில் சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், அபாயம் யாவும் போம், அபாயம் யாவும் போம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாய் நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம்